ஏன் பழனியில இடும்பன் முதலில் வணங்கப்படுகிறார் தெரியுமா? உங்களுக்கு முருகன் பிடிக்கும் வேண்டா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ கதைக்கு போகலாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அகத்திய முனிவருக்கு இடும்பன் என்ற ஒரு சீடர் இருந்தார். அவர் சாதாரண மனிதர் அல்ல. தனது குருவின் கட்டளையை உயிரை கொடுத்தாவது நிறைவேற்றும் உண்மையான பக்தர். ஒரு நாள் அகத்திய முனிவர் சிவகிரி மற்றும் சக்திகிரி என்ற 2 புனித மலைகளை தெற்கே கொண்டு வருமாறு இடும்பனிடம் கூறினார். குருவின் கட்டளையை ஏற்ற இடும்பன் அந்த 2 மலைகளையும் ஒரு காவடி போல தோளில் சுமந்து பயணத்தை தொடங்கினார். நீண்ட நேரம் பயணம் செய்ததால் களைப்புற்ற அவர் ஒரு இடத்தில் அந்த மலைகளை கீழே இறக்கி வைத்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தில் முருகப்பெருமான் ஒரு சிறுவன் வடிவில் வந்து சிவகிரி மலையின் உச்சியில் ஏறி நின்றார். சிறிது நேரம் கழித்து இடும்பன் மீண்டும் மலையை தூக்க முயன்றார். ஆனால் அந்த மலை கொஞ்சம் கூட அசையவில்லை. ஆச்சரியமடைந்த இடும்பன் மேலே பார்த்தார். அங்கே ஒரு சிறுவன் நின்று கொண்டிருந்தான். யார் நீ? என் மலையின் மேல் ஏன் நிற்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த சிறுவன், இந்த மலை இனி என்னுடையது என்று கூறினான். பிறகுதான் அந்த சிறுவன் வேறு யாருமல்ல, முருகப்பெருமான் என்பதை இடும்பன் உணர்ந்தார். இடும்பனின் பக்தியையும் குருவின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியையும் கண்டு முருகன் மிகவும் மகிழ்ந்தார். அதனால் என்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் முதலில் உன்னை வணங்க வேண்டும் என்று வரமளித்தார். அதனால்தான் இன்றும் பழனியில் முருகனை வணங்குவதற்கு முன் இடும்பனை வணங்கும் மரபு தொடர்கிறது.